ஹாய் டியூஸ்டே லஞ்ச் இன்னைக்கு லஞ்ச் வந்து சரி சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு சாப்பாடு காய் இந்த மாதிரி வச்சு பண்ணிடலாம். வேறு எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி தேங்காய் நேற்று கோவிலில் உடச்சது வேஸ்ட்டாக போய்டும். எப்படி ஒரு நாள் அடிக்கிற வெயிலுக்கு விட்டாலும் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி தேங்காய் பால் எடுத்தாலும் நல்லா இருக்காது. சரி வேஸ்ட் ஆகிறது அந்த தேங்காய் வேஸ்ட்டானால் எனக்கு ஏதோ தேங்காய் மட்டும் வேஸ்ட்டாக விட மாட்டேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பால்லாம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு டிசைட் பண்ணலான்னா தேங்காய் பால் வச்சு பாயசம், அது வந்து அந்த பாயசம் எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட்டு. இந்த ஒயிட் பாயசம் அந்த மாதிரி செஞ்சிடலான்னு பார்த்தேன். சரி ஒரு தடவை மேங்கோஸ் வச்சு ஒரு தடவை ஒரு சண்டே ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்து பலாப்பழம் வச்சு செஞ்சிடலாம் அதே மாதிரி அப்படின்னு. ஏன்னா பலாப்பழம் நேற்று வரும்போதே நிறையா வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால் இன்றைக்கி பலாப்பழம் வச்சு முதல்ல வந்து இந்த ஜவ்வரிசி சேமியா எல்லாம் வேக வச்சுட்டு அது கூட நான் நிறைய சர்க்கரை போடல, ஒரு 2-3 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் போட்டு, ஏன்னா அது டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும், ப்ளைனாக இருக்கும்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும்னு அது மாதிரி வேக வச்சுட்டு தேங்காய் பால்லாம் எடுத்துட்டேன். தேங்காய் எடுக்கும் போதே எப்போவுமே நான் ஏலக்காய் சுடு தண்ணி ஊற்றி தான் எடுப்பேன். அப்போ தான் தேங்காய் பால் நல்லா திக்காக டேஸ்ட்டாகவும் இருக்குன்றதுக்காக எடுத்துகிட்டு பலாப்பழம் நிறையா இருந்ததால் அதை உரித்து அதே மாதிரி அரைச்சிக்கிட்டேன். நான் மேங்கோஸும் இப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நான். ஆனால் பலாப்பழ வாசனை மேங்கோவோட செம்மையாக இருந்தது. அவ்வளோ வாசனையாக வீடு ஃபுல்லும் பலாப்பழ வாசனை தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டு கண்டன்ஸ் மில்க், நிறைய கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருந்தேன். அது என்னமோ தனியாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எல்லாம் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சுகர் அதிகமாக தான் போட்டிருந்தது. அதுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசி சேமியா இதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் பால் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலக்கிட்டேன். டேஸ்ட் முதல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம், ஏன்னா சர்க்கரை போடாமல் இருந்தால் ரொம்ப டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குன்னு. ஆனால் சூப்பராக இந்த ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பழுத்த பலாப்பழத்தை குட்டி குட்டியாக வெட்டி அதில் சேர்த்துட்டு ஆஃப்டர்நூன் இன்றைக்கி இது ஒரு ஸ்வீட்டு கூட்டு, சாதம், அப்பளம், முட்டை, இந்த டெசர்ட். பை.